குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவிநாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். பகிர்ந்தாயே அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவிநாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. இவ்வுலகின் நீதி நெறிகளை மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறக்கூடிய உன்னதமான விஷயம் திருக்குறள். திருக்குறளுக்குள்ளே எல்லா விதமான தர்மங்களையும் எல்லா விதமான நியாயங்களையும் நம்மால் அறிய முடிகின்றது. இந்த தர்மங்களையும் நியாயங்களையும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது அது எப்படியான மாறுதல்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், வள்ளுவ பெருந்தகையினுடைய குறளை போலவே நம்மால் வாழ முடியும். அது எப்படி? சுருங்கச் சொல்லி விளங்க வைத்து வாழுதல். நாராயணர் இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்று முற்பட்ட போது
மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மூலமாக 3 அடி நிலம் கேட்டு இவ்வுலகை அளந்தார் என்கின்ற வரலாறு நாம் ஒவ்வொருவரும் அறிந்த வரலாறு. இந்த உலகத்தை அளப்பதற்கு நாராயணருக்கு தேவைப்பட்டது 3 அடிகள் தேவைப்பட்டது. ஆனால் வள்ளுவ பெருந்தகைக்கோ 1.25 அடி போதும், 7 14 உலகத்தையும் அளந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், 7 14 உலகிற்கும் தேவையான தர்மங்கள் கூட இதில் உண்டு. ஏன், கடவுளுக்கு என்ன இலக்கணம், மனிதருக்கு என்ன இலக்கணம், ஒரு பெண் ஒரு ஆண் எல்லோருக்கும் எது இலக்கணமானது, எது வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை அருமையாக நமக்கு எடுத்து கூறியது இந்த திருக்குறள். அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்துள் முந்தி இருப்பச் செயல். தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியது நன்றியா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வரும். ஒரு தந்தை மகனுக்கு ஏன் நன்றி செய்யணும்? இப்ப நன்றி யாருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாருக்கு நாம நன்றி சொல்லணும்? ஒருத்தர் நமக்கு ஏதாவது கொடுக்கிறார், நாம அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறோம். ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், அந்த உதவியால நாம பயன் பெறுகிறோம். அப்ப அவருக்கு நாம என்ன சொல்வோம்? ஐயா, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்ப பல பேர் சொல்றது இல்லை, அது வேற விஷயம். நன்றி என்கின்ற ஒன்று எப்போது நம்மால் தெரிவிக்கப்படும் என்றால், அவரால் நமக்கு ஒரு பலன் கிடைத்து அந்த பலனை நாம் அனுபவித்த பிறகு அவருக்கு நாம நன்றி சொல்லணும். பையனுக்கு அப்பா எதுக்குங்க நன்றி சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. பையனுக்கு பிறகு வந்தவர் தானே இது எல்லாமே பையனுக்கு பிறகு அப்பா சேர்த்து 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 வச்சு கொடுத்துட்டு போறார். அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு நன்றி கடனான ஒரு விஷயத்த பையனுக்கு செய் அப்படின்னார் வள்ளுவர். என்னதை செய்ய சொன்னார்? அவையத்துல முந்தி இருக்க சொன்னார். அதை அப்புறம் பார்ப்போம். முதல்ல எதுக்கு நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்ப்போம். ஏன் அந்த வார்த்தையினுடைய நுட்பத்தை நாம் பலரும் அறியாத ஒரு நுட்பம். இந்த உலகில் ஒரு ஆண்மகன் மிக உயர்ந்தவன், வலிமையானவன், என்னை விட பெரிய ஆண்மகன் யாரும் இல்லை, பேராண்மை உடையவன் என்றெல்லாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணை மனம் செய்த பிறகு தன்னை தந்தை என்கின்ற ஒரு உன்னதமான நிலைக்கு அழைத்து சென்றது அந்த பையன்தான். இந்த குழந்தை வந்த பிறகுதான் தந்தை என்கின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையே ஒரு ஆண்மகனால் பெற முடிகிறது இல்லையா? அந்த தந்தை என்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தை தந்த குழந்தைக்கு என்னைக்கால அப்பா நன்றி சொல்லி இருக்கிறாரா? அப்பா, நீ வந்ததனால தான் எனக்கு அப்பாங்கிற பதவியே கிடைச்சிச்சு, அதனால உனக்கு நன்றி அப்படின்னு எந்த அப்பாவது நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரா? சொல்லலையே. ஆனா வள்ளுவர் சொல்ல சொன்னார். எதை வைத்து சொல்ல சொன்னார்? நீ வந்ததாலதான் இந்த உலகத்துல எனக்கு தகப்பன் என்கின்ற முத்திரை தரப்பட்டது. தாய் எவ்வளவு உயர்ந்தவளோ அதைவிட உயர்ந்தவராக இந்த தகப்பன் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அறிஞர்கள் நிறைந்த சபையில் நீ ஒரு அறிஞனாக வீற்றிருந்தால் அதுவே நான் உனக்கு செய்கின்ற நன்றி, நீ எனக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய நன்றி கடன் என்பதை இந்த திருக்குறளில் வள்ளுவர் மிக அழகாக பதிவு செய்துள்ளார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்துள் முந்தி இருப்ப செயல். இனி நாம் நம் குழந்தைகளுக்கு அந்த நன்றியை தெரிவித்து வாழ்வோம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். குறள் பரதம்
இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவினாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி பெருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு, நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு, நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான், நல் விருந்து வானத்து அவர்க்கு. இதை நாம பிரித்து சொல்லுகிற போதே இதனுடைய பொருள் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. நம்மை தேடி வரக்கூடிய விருந்தினரை, வரவிருந்து வருகின்ற விருந்தினரை நாம் எப்படி உபசரிக்க வேண்டுமா? அதிதி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய விருந்தினர், நம்மை தேடி வரக்கூடிய புதியவர்களுக்கு தான் விருந்தினர் அப்படின்னு பேர். கடவுளுக்கு சமமாக அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை நாம் கடவுளுக்கு நிகராக மதித்து ஒரு தெய்வமே நம்மை தேடி வந்தது போல் அவர்களை கொண்டாடி அவர்களுக்கு உபசரித்தோமே ஆனால் நம்மை இந்த உலகமானதும் அல்லது நமக்கு எந்த விதமான பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லுகிறார் பாருங்கள். நல்விருந்து வானத்தவர்க்கு, தேவர்களுக்கு ஒப்பான மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த விருந்தினர்ங்கிறவர் யார்? நம்மள பல பேருக்கும் இன்னைக்கும் அந்த சந்தேகம் உண்டு. விருந்தினர் அப்படின்னா நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, சொந்தக்காரங்க வந்த உடனே என்ன சொல்றோம்? எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றோம். குழந்தையிலிருந்தே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். விருந்தினர் என்பவர்கள் யார் அப்படிங்கறத இப்போ இந்த குறளின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்பின் அறிமுகம் இல்லாத புதியவர்களுக்கு தான் விருந்தினர்கள் அப்படின்னு பேர். வள்ளுவர் விருந்தினரை கவனிக்கணும்னு சொல்றாரே, அவர் சொல்ற அனைத்து விருந்தினரும் இவங்க தான். ஆனா நாம என்ன நினைச்சிடுறோம்? ஓஹோ, அக்கா புள்ள வந்தா அப்படி கவனிக்கணும் போல இருக்கு, நம்ம கூட பிறந்த தங்கச்சி வந்தா அப்படி கவனிக்கணும் போல இருக்கு. அவங்களெல்லாம் அப்படி கவனிக்க சொல்லல வள்ளுவர். விருந்தினர் புதியவர். அந்த புதியவரை தான் நாம எப்படி கவனிக்கணும்? தெய்வத்துக்கு நிகராக கவனிக்க வேண்டும். அந்த விருந்தினர் தான் கடவுளுக்கு ஒப்பானவர்ங்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ விருந்தினர்னா புதியவர். நம்ம புதியவர் அப்படியா கவனிப்போம்? இல்லையே. இனிமே வள்ளுவர் சொன்னது இவர்கள்தான் விருந்தினர்கள் என்பதை புரிந்து கொண்டு புதியவர்களை மிகுந்த அன்போடு, அவர்கள் நம்ம முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் தான் அந்த விருந்தினர்கள், அவர்களை மிகுந்த அன்போடு கனிவோடு தெய்வத்துக்கு நிகராக அவர்களை நாம் உபசரிப்போமையானால் நாம் தேவர்கள் நிலையில் வைத்து பிறரால் போற்றப்படுவோம் என்பதை மறந்து விடாது பிறரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். செல்விருந்து ஓம்பி பெருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு, நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து
வானத்தவர்க்கு நல்விருந்து வானத்தவர்க்கு நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த வார பரிசுக்கான கேள்வி குறள் எண் 86 திருவள்ளுவர் விருந்தினர் என யாரை குறிப்பிடுகின்றார்? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 3 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் தில்லைஸ் மசாலா. 3 ஸ்டெப்ஸில் ஜாலியா ஈஸியா சமைக்கலாம். மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் டேஸ்டி மசாலா ஈரோடு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.